இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நல்ல நாளில் 12வது ஆண்டு விழாவில் தமிழ் பள்ளியோட ஆண்டு விழாவில் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு நடுவில் இப்படி ஒரு பட்டிமன்றம் வைக்கணும் அப்படின்ற அந்த ஆர்கனைசர் குழுவுக்கு வந்து யோசனை வந்ததுக்கே பெரிய விஷயம். அதை முதல்ல பாராட்டணும். பாராட்டுக்கள். என்ன இந்த பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்குமாறு அழைத்து இந்த சேரில் உட்கார்ந்து அழகுபடுத்த நினைத்த முதல்வர் ஆனந்த் வடிவேலு அவர்களுக்கும் துணை முதல்வர்கள், உதவி துணை முதல்வர்கள் எல்லாருக்கும் நன்றி. இது பொதுவான தலைப்பு தான். எப்போ ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு கேதரிங்காக இருக்கட்டும், நம்ம எங்கே கூட்டினாலும் ஒரு பேசக்கூடிய தலைப்பு தான். தலைப்பு என்னவென்றால், வெளிநாட்டு வாழ்க்கை வரமா சாபமா? வரம்னு கொஞ்சம் பேர் பேச வந்திருக்காங்க, சாபம்னு கொஞ்சம் பேர் பேச வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் பேச அழைப்பதற்கு முன் ஒரு சிறிய ரூல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும். நீங்கள் 2 அணிகளாக இருக்கீங்க, ஒரு குழுவில் 6 பேர் இருக்கீங்க. ஒருத்தருக்கு வந்து 2 நிமிடங்கள் கொடுக்கப்படும், ஒருத்தருக்கு 2 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அந்த 2 நிமிடத்தில் வந்து 1 நிமிடம் 45 வினாடிகள் ஒரு இந்த மாதிரி ஒரு வார்னிங் அப்படின்னு நினைக்கப்படும். அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு ஒரு 4 தடவை அடிப்போம். ஸோ இப்போ காலதாபமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால் 2 நிமிஷம் நீங்கள் இதுக்குள்ளே முடிச்சிடணும். கடைசியில் பேசுகிறவங்க, ஒரு குழுவோட கடைசி பேச்சாளருக்கு வந்து 3 நிமிடங்கள் 30 வினாடிகள் கொடுக்கப்படும். 3 நிமிடத்தில் வந்து உங்களுக்கு வார்னிங் மணி அடிக்கப்படும். 3 நிமிடம் 30 வினாடிகளுக்கு 4 தடவை அடிக்கப்படும். ஓகே, கடைசியில் பேசுகிறவங்க அவங்கள விடுங்க, அவங்க தனியாக ஒரு இதுதான் ரூல்ஸ். பேச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி பொறுப்பு துறப்பு. இந்த நிகழ்ச்சி பொழுதுபோக்கு மட்டுமே. யாருடைய மனதையும் புண்படுத்தவோ, எந்த நாட்டையும் எந்த நாட்டை சார்ந்த கலாச்சாரத்தையும் கிண்டல் செய்வதாகவோ அல்ல. இது சிந்திக்கவும் சிரிக்கவும் மட்டுமே. Disclaimer: This program is for entertainment purpose only. This is not to hurt anyone's feeling or not to tease any country or its culture. It is just to laugh and think. இதை மனசில் வச்சுக்கோங்க. யாராவது ஏதாவது பேசியிருந்தா அதை வந்து இந்த ஹால்லேருந்து வெளில போகிறப்ப மறந்துடுங்க. ஓகே, இப்போ வரமா சாபமா அணியிலிருந்து வரம்க்கு வருவோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பேச்சாளர்களை வந்து அறிமுகப்படுத்திக்கலாம். முதல்ல இந்த வரமா டீமில் வந்து பேச வரவங்க வந்து வினோதினி ராஜாராம், திருமதி வினோதினி ராஜாராம் அவர்கள் திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க. நம்ம ஊருங்க திருச்சி. 4ஆம் வகுப்பு ஆசிரியைங்க. சண்முகராஜா ஹஸ்பண்ட், 2 குழந்தைகள். சவுத் வில்சனில் வசிக்கிறாங்க. வாங்க வினோதினி ராஜாராம், இந்த பட்டிமன்றத்தையே நீங்கள் ஆரம்பிச்சு வைங்க. ஹலோ. பாரதி தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். வெளிநாட்டு வாழ்க்கை வரமா சாபமா? கண்டிப்பாக வரந்தாங்க.
இங்கே 6 பேர் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். மனுஷன் சம்பாதிக்கிறது எதுக்குங்க? சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான். சந்தோஷமாக வாழணும்னா நல்ல உணவை வந்து சாப்பிடணும். நம்ம ஊரில் நிறைய வித்தியாசமான உணவெல்லாம் வந்துருச்சு. நியூட்டெல்லா தோசை, சாக்லேட் தோசை, ஷவர்மா சொல்கிறாங்க, ஃப்ரைடு இட்லி, ஸ்டஃப்டு இட்லி சொல்கிறாங்க, மிட் நைட் பிரியாணிலாம் சொல்கிறாங்க. அது டெலிவரி பண்ணுறக்கு ஆப்பெல்லாம் கூட வந்திருக்கு. ஜொமாட்டோ, ஸ்விக்கி இது மாதிரியெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மக்கள் வந்து உடம்பை வந்து கெடுத்துக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊரில் வந்து வாங்குற முக்கால்வாசி சம்பளம் வந்து அப்படியே வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுலையே போயிடுது. ஆனால் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம், வீட்டில் பெரும்பாலும் வந்து சமைச்சு சாப்பிட்றோம். ஸோ அதனால் ஒரு ஹெல்த்தியான பழக்க வழக்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் இங்கே வந்து முக்கால்வாசி பேர் இயர்லி டின்னர் வந்து சாப்பிடுவோம். ஸோ அதனால வந்து இயர்லி டின்னர் அண்ட் தென் எக்ஸசைஸ் கூட பண்ணுவோம் ரெகுலராக. ஸோ அதனால் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து நம்ம வேலைக்கு வந்து ஆள் வைக்கிறது கிடையாது. நம்ம வேலையை வந்து மேக்ஸிமம் நம்ம தான் பார்த்துக்கிறோம். அங்கே வந்து ஒரு நாளுக்கு வந்து வேலைக்கு ஆள் வரலை அப்படின்னா அன்னைக்கு பாடு வந்து ரொம்ப திண்டாட்டமாக போயிடும். எந்த வேலையை எப்போ செய்கிறது, யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்ற பிரச்சனையெல்லாம் நிறையா வந்துடும். இங்கே வந்து அப்படி கிடையாது. நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கிறதுனால எப்போ என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். அப்புறம் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து வேலைக்கு போகிறதுனால வீட்டு வேலையும் வந்து சமமாக பிரித்து பண்ணுறோம். அது வந்து நம்ம ஊரில் வந்து அது பாசிபிளே கிடையாதுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமாக மாமியார் தொல்லை, நாத்தனார் தொல்லை இல்லவே இல்லைங்க. அப்புறம் நம்மளை பார்த்து அடுத்த தலைமுறை பசங்க வந்து நம்ம பசங்க வந்து நல்ல உணவு பழக்க வழக்கத்தையும் பகிர்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்குறாங்க. ஆக மொத்தம் வெளிநாட்டு வாழ்க்கை வரமே 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வினோதினி அவர்களே, அழகாக சொன்னாங்க. காசுக்காக தான் இங்கே வரோம் அப்படின்ட்டு அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. செல்ஃபாக நம்ம வந்து பாடியை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து செல்ஃபாக குக் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம யாரையும் சார்ந்து இல்லை. ஒரு பெரிய கரகோஷங்கள் எழுப்பினது வந்து ரிலேஷன், அதாவது மாமியார் நாத்தனார் தொல்லை இல்லை அப்படின்றது வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டுங்க வச்சிருக்கிறது. இதுக்கு பதில் சொல்கிறதுக்காக ஃப்ரீடா மயிலாடுதுறையிலிருந்து வராங்க. 1ஆம் வகுப்பு ஆசிரியை ஜான் ஜெயராஜ் அவர்களுடைய ஹஸ்பண்ட் டெலினா குழந்தர் மான்செஸ்டரில் வசிக்கிறீங்க. வாங்க ஃப்ரீடா, பதில் சொல்லுங்கள். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுவர் அவர்களுக்கு மாலை வணக்கம். எல்லாம் இருந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு பேர் தாங்க வாழ்க்கை. இங்கே தோசை கிடைக்கல, இட்லி கிடைக்கலங்கிறாங்க. தோசை கிடைக்கல, இட்லி கிடைக்கல, நம்ம செஞ்சு சாப்பிட்றோன்னா எல்லாம் இருக்கணும், இருந்துட்டு நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். அப்போ தான் உடம்பும் மனசும் ஃபிட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு இங்கே கிடைக்கல அதனால கண்ட்ரோலாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வெளிநாட்டு வாழ்க்கை வரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை சாபமாக மாறுற இடம் எது தெரியுமா? நம்ம உடம்புக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான். அதாங்க மருத்துவமனையை சொல்கிறேன். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஊரில் போய் என்ன பிரச்சனை ஏது என்னன்னு பார்த்து சரி பண்ண தான் பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா எங்களுக்குலாம் தோணும், ஐயையோ இன்சூரன்ஸ் போக எவ்வளோ காஸ்ட் வருமோ அப்படின்னு தான் தோணும். அப்புறம் அவங்க ஒன்று சொன்னாங்கல்ல, சேவிங்ஸ் பண்ணுறோம் நம்ம இங்கே, அவங்க செலவு பண்ணுறாங்க ஊரில் அப்படின்னு. அந்த சோகால்டு சேவிங்ஸு இந்த இன்சூரன்ஸ் போக நம்ம கையிலேருந்து கொடுக்குற அமௌண்ட்லேயே போயிடுங்க. அதனால உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பல்லு வலி வந்துச்சுனாலே அந்த பல்லில் இது பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி $1000 சர்வசாதாரணமாக பில்லு வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம அங்கே ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்கிட்ட நினச்ச நேரம் எந்த இதுக்கு வேணால் போகலாம். ஆனால் இங்கே அப்படி போக முடியாது. ஒரு பொது மருத்துவர்கிட்ட போய் தான் நம்ம ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்கிட்ட ரெஃபரன்ஸ்க்கே போக முடியும். சாதாரணமான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. குறைஞ்சது 2 வாரம் ஆகும்.
அது வரையும் நம்ம மருந்து மாத்திரையை சாப்பிட்டு நம்ம பாடி ஒரு மாதிரி டியூன் ஆகிடும். இதுக்கு மேலே போய் காட்டணுமா அப்படின்னு தள்ளி போட்டு இந்தியா போகும்போது பார்த்துக்கலான்னு பிரச்சனையை ரொம்ப வளர விடுறோம். இந்த வாழ்க்கை உங்களுக்கு வரணும்னு சொல்கிறதுக்கு 6 பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க. இது ஒரு வரமாங்க. சரிங்க, நினச்ச நேரம் ஃபோன் பேச முடியுமாங்க? நம்ம ஊருக்கு டைம் ஜோன், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் மாதிரி உட்காந்துருக்குறோம். ஒரு குறிப்பிட்ட டைம் ஜோனில் தான் பேசவே முடியும். அந்த டைம் ஜோன்லேயும் நம்ம அப்பா அம்மா மட்டும் தான் ஓரளவு ரெகுலராக பேசுவோம். மற்ற நேரம் மற்ற சொந்தக்காரங்களுக்கு தான் இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு பேசவே மாட்டோம். சொந்தக்காரங்களுக்கு கூட சம்பிரதாயமாக பேசிடலாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, போறீங்க வரீங்கன்னு. ஆனால் நம்ம நண்பர்கள் கூடவே சம்பிரதாயமாக பேசுகிற நிலைக்கு நம்ம இங்கே வந்துட்டோங்க. ஊரில் யாருங்க இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்களா நீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆகிடுது. அப்புறம் இந்த ஃபோன் பேசும்போது முக்கியமாக ஒரு 3 கேள்வி அங்கேருந்து கேட்பாங்க. நம்மளுக்கு கடுப்பாகவும் அந்த கேள்விலாம். ஒன்று, அங்கே டைம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வெதர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வெதர் அப்டேட் கொடுக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குங்க. அது என்ன தெரியுமா? எப்போ ஊருக்கு வருவ, ஒரேடியாக முடிச்சுட்டு எப்போ ஊருக்கு வருவ அப்படிங்க. அப்போ தான் வெக்கேஷன் போயிட்டு வந்தாலும் திரும்பி எப்போ வருவ. இதுக்கு நாயகன் படத்தில் கமல் சொல்வார்ல ஒரு டைலாக்கு, தெரியலையேப்பா தெரியலையே. இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பரவாயில்ல சொல்றீங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி பிரியதா. ஆமாங்க, படப்படம் தான் பேசுனீங்க, பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா? என்னங்க சேமிக்கிறீங்க, செலவு பண்ணுறதுக்கு எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்றாங்க. இன்சூரன்ஸில் காசு போகுது, இந்தியாவுக்கு பேச முடியல, ரிலேஷன்ஷிப்லாம் வந்து கஷ்டப்பட்டு பேச வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து பேச அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்றாங்க. நியாயமான ஓகே. இதுக்கு வந்து ஸ்டாலின், கோல்டன் ஸ்டாலின் வந்து பதில் சொல்லுவார். இவர் வந்து 5ஆம் வகுப்பு ஆசிரியர் கன்னியாகுமரியில் இருந்து வந்திருக்காரு. ஒரு கிட் சவுத் வென்சரில் இப்போ வசிக்கிறாரு. ஸ்டாலின் வாங்க, கலக்குங்க. நான் என்றும் வளர்ந்தேன். வெளிநாட்டு வாழ்க்கை வரமே என்று வாதிட வந்திருக்கும் எனது அருமை சகோதரிகளை, நல்லா எப்படியெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு நல்ல அமெரிக்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இங்கே சாபமேல பேசுறது வந்திருக்கிற எனக்கு எதிரடி சகோதரிகள். எனக்கு கூட அந்த ஒரு சகோதரி வந்து ரீல்ஸ் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், அக்கறை சீமை அழகிலே மனமாட கண்டேனே. இப்போ வந்து இங்கே சாபமேன்னு பேச வந்திருக்கிறாங்க. என்ன சொல்ல தெரியல. ஓகே, முதல்ல எனக்கு முன்னாடி பேசின ஃப்ரீடா அக்கா சொன்னாங்க, சொந்தக்காரங்க கிட்ட நேரத்துக்கு பேச முடியலை. என்னவோ சொந்தக்காரங்க கூட இருந்தால் எப்பவுமே கட்டி தழுவி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. இந்த அப்படிலாம் அப்படி இப்படின்னு வெட்டுறேன் இருக்கிறவங்க இங்கே வந்துட்டு என்னவோ ஐயோ எனக்கு டைம் ஜோன்னால பேசவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறேன் நடுவர்களே, நான் கலந்த விடுமுறையின் போது என்னுடைய நண்பர், சென்னைக்கு மிக அருகில் இருக்கிறான் என்னுடைய நண்பர் ஒருவர், அவனுடைய வீட்டுக்கு சொல்லுங்க. அவனுக்கு ஒரு குட்டி பையன், அவனுக்கு ஒரு 4-5 வயசு. அவன் என்னை இப்படி பார்த்துட்டு கேட்டான், அங்கிள் நீங்களே எங்கள் அப்பா மாதிரி அமெரிக்காவில் தானே இருக்கிறீங்க. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் தலை சுட்டுடுச்சு. என்னடா இவன் அப்பா அமெரிக்காவில் இருக்கிறாங்க, சென்னையில் தானே வேலை பார்க்குறான் அப்படின்னு. அப்போ தான் நான் நண்பர்கிட்ட கேட்டேன், என்னடா உன் பையன் எப்படி சொல்லுவான்? அதுவாடா, நான் காலையில் 7 மணிக்கு ஆஃபீஸ் போவேன், நைட்டு 11 மணிக்கு வருவேன். நான் போகும்போது என் பையன் தூங்கிட்டு இருப்பான், நான் ரிட்டர்ன் வரும்போது என் பையன் தூங்கிட்டு இருப்பான். அதனால அவன் வந்து நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். நடுவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அமெரிக்க வாழ்க்கை, உங்களுடைய ஒர்க் ஹவர்ஸ் வந்து 9 to 5. 5 மணிக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளவோ நேரம் உங்கள் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. உங்கள் குழந்தைகளை நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியும். அதனால் அமெரிக்க வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்தியாவில்
நீங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில்க் போர்டுன்னு ஒரு இடம் ரொம்ப ஃபேமஸ். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக். ஸோ அங்கே வந்து ஒரு கிலோமீட்டர் நீங்கள் போனோன்னா 3 hours கார்லேயோ பைக்லேயோ அப்படியே இருப்பீங்க. இங்கே எங்கேயாவது உங்களால் டிராஃபிக்கை பார்க்க முடியுதா? ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களால் சீக்கிரமாக போக முடியும். அதே மாதிரி இங்கே வந்து மருத்துவ வசதிகள் அவங்க சொன்னாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. பட் மருத்துவ வசதிகள் நிறைய இருக்கிறதுனால தான் வெளிநாட்டுகளிலிருந்து கூட நிறைய பேர் சிகிச்சைகளாக வராங்க. இந்தியாவில் கடந்த 3 மாதத்திலேயே 1436 போலி டாக்டர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கிளினிக் சீல் வச்சுருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்கிறவர்களே, வெளிநாட்டு வாழ்க்கையில் நடப்பது இல்லை. எனக்கு இந்த சரியான நேர அவகாசம் இல்லாதனால நான் ஒரே ஒரு விஷயத்தை கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கைங்கிறது நம்ம வாடகை வீட்டில் இருந்த நம்முடைய பெற்றோரை நம்ம சொந்தமாக அவங்களுக்கும் ஒரு வீடு கட்டி அவங்க அந்த வீட்டில் குடிபுக வைப்பது ஒரு வரம். நம்ம சகோதரிகளுடைய திருமண கடன்களை எல்லாம் நம்ம சம்பாதிச்சு அதை அடைக்கிறது ஒரு வரம். நம்ம குழந்தைகளோட நம்ம நேரத்தை செலவு பண்ணுறது ஒரு வரம். அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பது ஒரு வரம். அந்த நமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வது வரம். இந்த வரம் எல்லாத்தையுமே நமக்கு தருகிற வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு வரம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி ஸ்டாலின் அவர்களே. பதில் சொன்னாருங்களா? ரிலேஷன் கூட பேசுகிறீங்க, எத்தனை நாள் பேசுகிறீங்க நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு அப்படின்ட்டு பதில் சொன்னார். முக்கியமான பாயிண்ட்டுங்க, நைட் ஷிஃப்ட்டில் நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இருக்கவங்க நைட்டெலாம் ஒர்க் பண்ணிட்டு காலையிலாம் தூங்கிட்டு இருக்காங்க. நல்ல பாயிண்ட். பசங்கள்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து அப்பா வந்து பார்க்கவே முடியறதில்ல, பேசவே முடியறதில்ல, பழகவே முடியாது. ஒர்க்கிங் கல்ச்சரை பற்றி சொன்னீங்க, நல்ல பாயிண்ட். அது இங்கே இருக்கிற டிராஃபிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது வந்து பெரிய விஷயம்னு, அது நம்ம ஊரில் வந்து கிடையாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா வந்து டிராஃபிக்கே இருக்கும். இவ்வளோ பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்யா பதில் சொல்கிறீங்களா? ஐஸ்வர்யா வாங்க. ஐஸ்வர்யா நாகமாணிக்கம், 1ஆம் வகுப்பு ஆசிரியை, ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் பாஸ்கரன், 1 டாட்டர், மான்செஸ்டரில் இருக்கீங்க. ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ முதல்ல நடுவரையாட்ட இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல ஆரம்பிச்ச உடனே டிஸ்க்ளைமர் போட்டார் இல்லைங்களா? டிஸ்க்ளைமர் எல்லாம் யாருக்கு வருங்க? இந்த டீமுக்கு வருங்களா, எங்க டீமுக்கு வருங்களா? போடுற எல்லா டிஸ்க்ளைமருமே சாபமே டீமுக்கு தாங்க போடணும். ஏன்னா அவ்வளோ கொந்தளிச்சு போயிருக்கோம். அதே போல வினோதினி சொன்னாங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கும், இவங்க வந்து சந்தோஷம் இல்லைன்றாங்க. வீட்டுக்குள்ள கும்பிடுறது எங்களுக்கு பக்கத்து வீட்டில் கேட்குதுங்க. பக்கத்து வீட்டில் வர சண்டை 8th வீட்டில் கேட்குதுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற வீட்டில் எதுவுமே சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது. அதனால நீங்கள் வந்து சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. வீட்டில் நடக்கிறதெல்லாம் பக்கத்து வீட்டில் நல்லாவே கேட்குதுங்க. பார்த்துட்டு பேசுங்க. அதே போல் இன்னும் ஒரு மெயின் பாயிண்ட், இங்கே இருக்கிற எத்தனை பேருங்க 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் வேலை பார்க்குறீங்க? சொல்லுங்க. 9 மணிலேருந்து 5 மணிக்கு வேலை பார்த்துட்டு மூடி வச்சுட்டீங்களா? அதுக்கு மேலே யாருமே வேலை பார்க்கறது இல்லையா? அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சொல்லுங்க, நான் வரவேன்னு ஒத்துக்கிறேன். இல்லைன்னா அது வரவே கிடையாது. குழந்தைங்களை கூட நீங்க நைட்டு 10 மணி வரைக்கும் அதைப்படி இதைப்படி, காலையில் ஸ்கூலுக்கு போ, இந்த கிளாஸுக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போன்னு கொடுமை தான் படுத்துறோம். கேட்டால் ஆன்லைன் கிளாஸுங்கிறோம். சரி, அதை விடுங்க. பருவநிலைக்கு வருவோம். இந்தியாவில் எத்தனை பருவநிலைங்க? 4. உலகத்துலேயுமே 4 தான். ஆனால் கனெக்டிகட்டில் எடுத்துக்கோங்க, வெளிநாடு, நம்ம கனெக்டிகட்டை பற்றி பேசுவோம், 2 பருவநிலை தான். எடுத்தா குளிர், இல்லை ஒரே அடியா வெயில். அடுத்த வாரம் பாருங்க யாரெல்லாம் எத்தனை சன்ஸ்கிரீன் டப்பா வாங்கி பூச போறீங்கன்னு கண்டிப்பாக பார்க்க தான் போறேன் நான். அதனால இந்த பருவநிலை வந்து இங்கே டெக்சாஸ்க்கு போகிறேன், அங்கே போனதுக்கப்புறம் என்ன பேசுவீங்க? ஐயோ ஒரே வெயிலுப்பா, வெக்கையாக இருக்குப்பா, டெக்சாஸ்க்கு எதுக்கு வந்தோம்ப்பான்னு 4 பேர் பேசினாங்க. அதுவும் இருக்குங்க. சரி, அது ஓகேங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். இங்கேருந்து எங்கேயாவது பிளான் பண்ணணும்னா 5 மாதத்துக்கு லீவ் போடாமல் மாங்குன்னு வேலை செய்கிறேங்க. 6வது மாதம் பிளான் போட்டு ஒரே ஒரு ட்ரிப்பை கூட்டிகிட்டு போகிறீங்க, மனைவியை, குழந்தைங்கள. இந்தியாவில் அப்படி இல்லைங்க. நினச்சா எப்படின்னா போயிட்டு வந்துக்கலாம்.
இப்படின்னா அங்கே போகலாம், இப்படின்னா இங்கே போகலாம். அதே போல் ஒர்க் அவுட் பற்றி பேசினாங்க. ஒர்க் அவுட் எல்லாம் எப்படி? இங்கே காசு கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அங்கே நடந்து போகிறீங்க, கடைக்கு நடந்து போகிறீங்க, எல்லா இடத்துக்கும் காரில் போகலைங்க, கடைக்கு நடந்து போகிறீங்க. அதே போல் எங்கள் அம்மா போன வருஷம் வந்தாங்க, நயாகரா ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போனேன். 8 மணி நேரம் தான் இங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் நான் குற்றாலத்திலேயே தண்ணியை கையில் பிடிச்சேன், ஜாலியாக இருந்தது. நம்மெல்லாம் போனால் ஆயில் மசாஜ் பண்ணலை, ஆனால் பசங்களாம் போனால் பண்ணிக்குவாங்க. அருங்காட்சியகத்துக்கு கூட்டு வந்திருக்கேன் நீ நயாகரா ஃபால்ஸ்ன்ற பேரில். சும்மா போட்டில் போயிட்டு வரதுக்கு என்ன எதுக்கு 8 மணி நேரம் பாடாக படுத்துனேன். நாமளாச்சும் பரவாயில்லம்மா, 8 மணி நேரம் சிகாகோ டெக்சாஸ் ஃப்ளைட் எல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. அம்மா வரணும், ஆத்தா வரணும்னா ஃப்ளைட்டை பிடிச்சி கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க. அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வரோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த வரவங்க பேசுங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், என்னெல்லாம் கதையும் ரீலும் விடுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி ஐஸ்வர்யா. குளிர்துன்றாங்க, குளிர்துன்னு சொன்னீங்க, நல்ல பாயிண்ட். ஆனால் நம்ம வெளிநாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், கனெக்டிகேட்டை தள்ளி வச்சுட்டு நம்ம பேசலாம். அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்குது அப்படின்றாங்க, அதெல்லாம் வந்து நல்ல பாயிண்ட்டு. ஸோ ரொம்ப சீக்கிரட்டாக இருக்க முடியல. இங்கேருந்து சம்மர், இங்கேருந்து கனெக்டிகேட் குளிர்துன்னா நம்ம டெக்ஸாஸ் போனால் வேகுது, அதெல்லாம் நல்ல பாயிண்ட். இங்கே இருக்கிற சந்தோஷம் நிறையா நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, நல்ல விஷயங்கள் தான். நயாகராவில் போய் நான் தண்ணியை கை பார்க்க முடியல, குற்றாலத்தில் நான் தண்ணி படித்தேன், அதெல்லாம் வெரி குட். இதுக்கு வாங்க பதில் சொல்கிறதுக்கு ஷஹானா ரமேஷ் அவர்கள் பதிவு அதிகாரி, அதாவது வாக் ஆஃபீஸர், சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. ஒரு கேக் மேன்செஸ்டரில் இருக்காங்க. ஆரம்பிங்க ஷஹானா. அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின நம்ம தோழி ஐஸ்வர்யா சொன்னாங்க, அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க குற்றாலத்துக்கு. முதல்ல என்னென்னா, இங்கே கூட்டிகிட்டு வந்ததே ஒரு பெரிய வரம் தான். பேரண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா வரணுன்றது அவங்களுக்கும் ஒரு ஆசை தான். ஸோ அதையே நம்ம நிறைவேற்றி வச்சுருக்கோம், எல்லாருக்குமே அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சுருக்கோம். அப்புறம் என்ன சொன்னாங்க, பருவநிலையை பற்றி பேசினாங்க. நம்ம ஊரில் விட இந்திய பருவநிலை எப்படி இருக்குன்னு நம்ம நிறையவே பார்த்துட்டோம். அந்த 4 பருவநிலையும் நல்லாவே பார்த்து சந்தோஷமாகவும் இருந்துட்டோம் நம்ம. அப்புறம் இன்னொரு விஷயம், எத்தனையோ பேர் ஒர்க் வீசா கிடைக்காம, சரி நம்ம ஸ்டூடெண்ட் வீசாலையாவது போயிட்டு நம்ம அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து படித்து 2 வருஷம் படித்து அதுக்கப்புறம் வந்து வேலை தேடி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. சாப்பிடணும்னு நினச்சா யாருமே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுங்க. இதில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஹைதராபாத் கிட்ட பார்த்தீங்கன்னா விசாக்காக ஒரு கோயிலே இருக்குங்க. அந்த கோயில் பேரே பார்த்தீங்கன்னா விசா பாலாஜிங்க. இப்போ நீங்கள் கூகுளில் போட்டாலும் அதோட மொத்த டீட்டெயில்ஸும் வரும். கோயில் பேர் விசா பாலாஜி. அங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா 11 சுற்றிட்டு வருவீங்க. விசா கிடச்சி நம்ம டிக்கெட்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 101 சுற்றிட்டு வருவீங்க. ஸோ சாப்பிடணும்னு நினச்சா யாருமே போக மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 1000கணக்கான பேர் போயிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லாக்டவுன் டைமில் கோயிலுக்குள்ளே சுற்றுறதுக்கு அலோவ் பண்ணல யாரையுமே. ஆனாலும் ஸ்லாட்டு போட்டு கோயிலுக்கு வெளிப்பக்கமாக சுற்ற ஆரம்பித்தாங்க எல்லாருமே. ஸோ அது ஒன்று. அப்புறம் ஒருத்தர் அது நம்ம நியூஸ் சேனல்லே வந்தது, விசா கிடச்சிடுச்சுன்னு சொல்லி அவங்க வீட்டு வாசலில் பேனர் அடித்து ஒட்டி அந்த ஊருக்கே விருந்து வச்சுருக்காருங்க. ஸோ இதெல்லாமே சாப்பிடணும்னு எப்படிங்க சொல்ல முடியும்? வரோன்னு நினச்சதுனால தான் அவங்க வந்து இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் மெயினாக என்னென்னா, இங்கே வந்து பங்க்சுவாலிட்டிங்க, எல்லாமே ஆன் டைம். ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், ஒரு லைசன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆன் டைமில் நமக்கு தெரியுது நடக்க போகிறோம். ஓகே, நம்மளோட டைம் ஸ்லாட் இதுதானா, நம்ம தான் அந்த டைமில் இருக்க போகிறோம். இது நம்ம வந்து நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம ஆன் டைமுக்கு நம்ம போவோம், நம்ம முடியும், இந்த டைமில் நமக்கு லைசன்ஸ் வந்துடும், எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதனால கிடைச்ச வரத்தை சாப்பிட்னு பேசுகிறதே வேடிக்கையாக இருக்கும் முதல்ல. இன்னொன்று, நம்ம வாழ்க்கை வந்து முன்னேறி தான் போயிட்டு இருக்கு. முன்னேறி போகிறத சாப்பிட்னு ஏற்றுக்கவே முடியாது, அது வரம் தான். அதனால என்னுடைய வாதத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி ஷஹானா, அருமையாக சொன்னாங்க. வீசா இத்தனை பேர் வந்து லைனில் நின்று வீசா வாங்கி தவம் நடந்து இங்கே வராங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. இன்னும் எத்தனையோ பேர் வந்து அவங்க வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
1ஆம் வகுப்பு ஆசிரியை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வராங்க. ஒன்றை வீரன் ஹஸ்பண்ட் 2 kids சவுத் பென்சிலில் வச்சுக்கிறீங்க. ஆனில் இருக்கு, பேசலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இவங்கெல்லாம் இங்கே வந்துட்டாலே அந்த வரமாக தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், இங்கே வந்ததே வரணும்னு நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எனக்காகவே பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்காகவே எனக்கு முன்னாடி பேசின சகோதரி வந்து சகானா செம்மையாக எடுத்து கொடுத்தாங்க. வீசா நான் பேச வந்ததுமே அதை பற்றி தாங்க. அவங்க அங்கே வீசா கிடைக்கிறதுக்கு கோயில் வச்சுக்கணுங்க. இங்கே நம்ம வீசா எக்ஸ்டென்ஷன் ஒன்று வரும் தெரியுமா? எல்லாருமே அதில் வந்து ரொம்ப வந்து அடி வாங்கியிருப்போம். 6 மாதத்துக்கு முன்னாடியே ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோங்க. ஆரம்பிச்சுட்டு ஐயோ இப்போக்குள்ளே வந்துடணுமே, நம்ம 180 டேஸா அதுக்குள்ளே வந்துடுமான்னு சொல்லி உட்காந்துட்டே இருப்போம். அப்போ நம்மளோட மனநிலைமை வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அடுப்பில் வச்சது இப்போ வருமா அப்போ வருமாங்கிற மாதிரி தான் இருக்கும். வந்துருச்சுன்னா பரவாயில்லைங்க, நல்லபடியாக போயிடும். இதில் இந்த RFPன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதில் எத்தனை பேர் இந்த அரங்கத்திலே மாட்டியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி மாட்டியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க வரமா நினைக்கிறாங்களா இதை, இல்லை சாபமா நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வரலை, எக்ஸ்டென்ஷன் தான் சூப்பராக கிடைக்குதுங்க எங்களுக்கு, நாங்கள் ரொம்ப வரமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்தியா போவீங்க தெரியுமா? அப்போ ஒரு ஆப் வச்சுருப்பாங்க, ஸ்டாம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டாம்பிங்க்கு டேட் வாங்கணும். நீங்கள் ஒரு வெக்கேஷன் இந்தியாவுக்கு பிளான் பண்ணால் கூட நிம்மதியாக பண்ண முடியாது. இதை நம்ம வந்துடுமா, நம்ம ஊருக்கு போகிற அந்த 3 வாரம் நம்ம பிளான் பண்ணுறதே 3 வாரம். இதில் சென்னை ஊரில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, அந்த சென்னை ஊரில் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை பக்கத்தில் வீசா ஆஃபீஸ் இல்லாதவங்கெல்லாம் வந்து 1 வாரம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு 1 வாரம் ஃபுல்லாக ஸ்டாம்பிங் போட்டுட்டு 3 நாளில் வீசா நம்ம பாஸ்போர்ட் திரும்ப வந்துட்டா பரவாயில்ல, வரலன்னா அடுத்த பிரச்சனை. அப்புறம் வினோதினி சொன்னாங்க ஆண் பெண் வேலை பார்க்குறாங்க, அதனால வந்து இங்கே பணம் நிறைய கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எத்தனை டிபெண்டன்ட் வீசாவில் வந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்துட்டு ஒருத்தங்க வேலை பார்ப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து அவங்கள விட அதிகமாக குவாலிஃபை ஆயிருந்தா கூட வேலை கிடைக்காது. காரணம் வீசா பிரச்சனைங்க. அந்த வீசா பிரச்சனையை வச்சுட்டு உங்களுக்கு வந்து மட்டும் கிடைச்சிருச்சு எனக்கு தெரியல எப்படி வந்து 6 பேர் வந்து மனசாட்சி அவங்களுக்கு வந்து அதை என்ன சொல்கிறேன், மனசாட்சின்னு சொல்ல முடியல, அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லை, எங்களுக்கு வரோன்னு கொடுத்துட்டாங்க. அந்த சாலில் வந்து சிரிக்கிறாரு, அவர் ரொம்ப நேரமாக வந்து இந்த பக்கம் டீம் கொடுத்துருங்கன்னு கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாரு எங்ககிட்ட. இதை வச்சுட்டு வரோன்னு வந்து அவர் பேசுறாரு, அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி எல்லாமே எனக்கு வரம் தாங்க அப்படின்னு சொன்னாலும் இப்போ நம்ம கல்ச்சரல்ஸ் நம்ம பண்ணோம், நம்ம ஆண்டு விழா வந்து ரொம்ப அருமையாக போச்சு. இதில் நம்ம போட்டிருந்த உடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பாரம்பரியமாக நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த உடையை வந்து நம்ம பேக் பண்ணுவோம் இந்தியாவில் இருந்தே. இப்போ நம்மவே போக முடியல அப்படின்னா நமக்கு பெட்டி பெட்டியாக பார்சல் இங்கேயும் அங்கேயும் போகுது. இந்த சர்வீஸ் இல்லைன்னா நம்ம அவ்வளோதாங்க. இதை எல்லாம் இத்தனை பிரச்சனையை வந்துட்டு நான் வரமா தாங்க இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. நான் எனக்கு அம்மா அப்பா கூட இருக்கணும் தேவையில்லை, மாமியார் மாமனார் தேவையில்லை, என் பிள்ளைங்களுக்கு பெரியவங்க கைடன்ஸ் தேவையில்லை, நான் வரமா அமெரிக்காவில் சந்தோஷமா இருக்கேன்றவங்க இந்த நாட்டில் என்னோட இந்தியாவில் இருக்கிற ஃபீல் என்னோட வீட்டில் நம்ம சொல்லுவோம்ல, எங்கெல்லாம் சுற்றிட்டு என் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு வந்து ஃபீல் வருதுன்னு நான் தெரியல அவங்க சொல்றதுக்கு. முடிஞ்சா அவங்க பதில் சொல்லட்டுங்க. நான் வாய்ப்புக்கு நன்றி. அருமையாக சொன்னாங்க. என்னங்க வீசா எக்ஸ்டென்ஷனில் போய் பாருங்கள், என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ டாக்குமெண்டேஷன் வீசா எக்ஸ்டென்ஷன். சரி, நம்ம இங்கே வீசா எக்ஸ்டென்ஷன் வாங்கினாலும் ஊருக்கு போய் நம்ம ஸ்டாம்பிங்கு நிற்போம் பாருங்கள், அதில் இருக்க கொடுமை. ஐயோ, நல்ல பாயிண்ட்டுங்க அது. இதுக்கு சுதா ராமகிருஷ்ணன் அவர்கள் பதில் சொல்லுவாங்க. சுதா ராமகிருஷ்ணன் பதிவு அதிகாரி, திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் சரவணன். சுதா வாங்க, நீங்கள் வந்து பதிவு அதிகாரின்ற பிரின்சிபல் பதிவு அதிகாரின்ற பேரில் சொல்லிட்டு எல்லா வேலையும் வாங்குறீங்களா? சவுத் வென்சனாக வந்திருக்காங்க. பேசுங்க, ஆரம்பிங்க சுதா. வணக்கம், நான் சுதா. 2 நிமிஷம் தான் இருக்குது, நான் வேஸ்ட் பண்ண விரும்புகிறேன். நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். சாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு நிஜமாக புரியவே இல்லைங்க. ஏன் போய் எக்ஸ்டென்ஷனுக்கு நிற்கணும், ஏன் போய் கதறணும், தேவையே இல்லைல்ல. எதுக்கு ப்ரீமியம் போடணும், காசு செலவு பண்ணணும், போய் சொர்க்கத்தில் வாழலாமே. ஸோ நான் வந்து ஏன் வரேன் அப்படின்னு பேச வந்திருக்கேன் அப்படின்னா, என்னோட முக்கியமான பாயிண்ட் வந்து சுதந்திரம். எனக்கு இப்போ இங்கே
அது இல்லை, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றத நான் மெயினாக சொல்ல வந்திருக்கேன். ஸோ ஃப்ரீடா சொன்னாங்க என் சொந்தத்தோட பேச முடியல, ஐயோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு. ஃபோன் அவங்க பண்ணாலும் வரும் ஃப்ரீடா, அவங்க மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை. எத்தனை சொந்தக்காரங்க கூப்பிடுறாங்க சொல்லுங்க, எனக்குலாம் கூப்பிடுறது இல்லைங்க, மறந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரு பொண்ணு இருக்கேன்றதை மறந்துட்டாங்க. ஸோ மேபி அது ஒரு ஸ்பெஷல் ஃபோன் போல, இங்கே வராது போல இன்கமிங். இந்த ஒரு காமெடி இருக்கும், செந்தில் பதினி வைப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். எந்த குடும்பத்தில் என்ன நடக்கும், எங்கே ஆட்டை கழிச்சு விடுவோம் அப்படின்னு பார்க்குற குடும்பம் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லுங்க. கணவன் மனைவி கை கோத்து கூட நடக்க மாட்டாங்க இந்தியாவில். ஏன்னா யாராவது ஏதாவது பேசிடுவாங்க அப்படின்னு. மனசுக்குள்ள ஆசை இருந்தால் கூட நம்ம கணவரை தொட மாட்டோம் ரோட்டில் நடக்கும்போது, அது எல்லாமே. ஸோ அந்த சுதந்திரம் வந்து எனக்கு இங்கே நிறைய இருக்கு. யாரு பார்த்தா எனக்கு என்ன, எல்லாரும் அவங்க பொழப்பு பார்க்குறாங்க, நான் என் பொழப்பு பார்க்குறேன், அவ்வளோதான். ஐஸ்வர்யா சொன்னாங்க சுவர் கதறது, சவுண்ட் ப்ரூஃப் இல்லை அப்படின்னு. ஏமா எல்லா இடத்துலையும் சண்டை வரும், வராம இல்லை. இங்கே சண்டை வந்தா கணவன் மனைவி பேசி அதை தீர்த்துக்கலாம். இந்தியாவில் போனீங்கன்னா எல்லாரும் பஞ்சாயத்து பண்ணி பிரிச்சு விட்டுருவாங்கம்மா. இது எவ்வளோ பேருக்கு நடக்குது சொல்லுங்க. சின்ன சின்னதை நீங்களே சால்வ் பண்ண கற்றுக் கொடுக்கறது என்னன்னா இங்கே இருக்கிற இண்டிபெண்டன்ஸ் இல்லையா. நம்ம வேலையை நம்ம பார்த்து நம்ம அதை சால்வ் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு என் பின்னாடி நின்று நான் செய்கிற வேலைகளையோ இல்லை என்னோட வாழ்க்கை முடிவுகளையோ ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே அதை கெடுத்து விடாம 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஐ மீன் 4 பேர் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு இங்கே கிடைச்சிருக்கிற பெரிய வரம். அதே மாதிரி தான் என்னுடைய அக்கம் பக்கம் அப்படிங்கிறதும். எனக்கு ஒரு தேவை அப்படின்னா நான் ஒரு ஃபோன் பண்ணால் 4 பேர் வரமாட்டாங்க, அங்கே வரமாட்டாங்க, சத்தியமாக வரமாட்டாங்க. சொந்தக்காரங்க வரவே மாட்டாங்க. ஐயோ இவனுக்கு பிரச்சனையா, காசு கேட்டுருவாளோ, வரமாட்டாங்க. இங்கே எவ்வளோ பேர் சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஒரு வேளை காசு கேட்குதோ இல்லை பசங்களை பார்த்துக்கணும், எல்லாத்துக்குமே வந்து இந்த வாழ்க்கை தான் வரும். பர்வீன் சுல்தானா சொல்லுவாங்க, சுதந்திரம் அப்படிங்கிறது பிடிச்சதை செய்யறது மட்டும் இல்லை, பிடிக்காததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். எனக்கு அந்த சுதந்திரம் இங்கே இருக்கு, ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதாங்க நினைச்சோம். எல்லாருக்கும் நன்றி நன்றி. நன்றி. அருமையாக சொன்னாங்க. விசா எக்ஸ்டென்ஷன், அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு ஏங்க போகிறீங்க, பேசாமல் ஊருக்கே போகலாம் இல்லைங்க அப்படின்றாங்க. கரெக்டு தான். இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியமான, சுதந்திரமாக இருக்கலாம். நம்ம இங்கே வந்து யாருடைய திருப்பணூரில் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா வளருது அப்படின்ட்டு ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று வச்சாங்க. இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு புவனா சண்முகம் அவர்களை அழைக்கிறேன். புவனா சண்முகம் 1ஆம் வகுப்பு ஆசிரியை, சேலம்லேருந்து வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் முருகேசன் ஊருக்கு சவுத் வென்சரில் இருக்காங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. புவனா ஆரம்பிங்க. எல்லாருக்கும் அன்பு வணக்கம். புலிவால பிடிச்ச கடையாக தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கோம். சுதா சொன்னாங்க வந்து இங்கே இருக்கிறது சுதந்திரங்கிறாங்க. நாம் இங்கே ஒரு கூண்டுக்குள்ளே தான் அடைஞ்சிருக்கோம், அங்கேயாவது சந்தோஷமாக பறந்து திரிவோம். அதோட வினோதினி அக்கா ஒன்று சொன்னாங்க, இப்போது மாமியார் தொல்லை இல்லைன்னு. மாமியார் தொல்லை இல்லைங்க, வரோம் மீட்டிங் இருக்குங்க அத்தை பார்த்துக்கோங்க, வெளியில் போகணுங்க அத்தை பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு போயிடலாம். இங்கே எங்கே போனாலும் குழந்தைங்கள நாம் கூட்டிகிட்டு போகணும், நாம் தான் சமைக்கணும், எல்லா வேலையும் நாம் தான் பார்க்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயங்க, இங்கே நம்ம உணவு முறை ரொம்ப மாறிடுச்சு. காலையில் நம்மளாம் யாரும் டிஃபன் சாப்பிட்றதே இல்லை. அப்படி சாப்பிட்டா என்ன, பிரெட்டும் சீரியலும் தான் சாப்பிட்றோம். பால் எடுத்துக்கோங்க, இங்கே ஏலேருந்து Z வரைக்கும் எல்லா பேரும் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு பாலும் நம்ம ஊரில் இருக்கிற சுவை இங்கே இல்லை. அந்த பாலில் எல்லாம் 3 மாதம்னாலும் இங்கே இருக்க பால் கெடாமல் இருக்குது. அவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோடு இருக்குது. நம்ம அவ்வளோ கெமிக்கலை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். முக்கியமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நம்ம ஊரில் அள்ளி அள்ளி போட்டு சமைப்போம், இங்கே கிள்ளி கிள்ளி எண்ணி எண்ணி போட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி தாங்க நம்மளாம் சூடாக சாப்பிடுவோங்க. இங்கே சுட வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு வாரத்துக்கு செஞ்சு வச்சிடுறோம். காலையில் டிஃபன் சாப்பிட போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்காங்க. இங்கே போனால் பேன் கேக்கும் டோனட் கடையும் தான் இருக்குது. எனக்கு இட்லி, தோசை, சாம்பார், வடை, பொங்கல், பூரின்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு கடை
எல்லாத்தையும் அந்த உறவு முறை வச்சு கூப்பிட்டோமோ அப்போ இருந்த உறவு எல்லாத்தையும் இங்கே அங்கிள்னு கூப்பிடும்போது அங்கேயே எல்லாமே அருந்து போச்சுங்க. எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி புவனா. அவங்க சொன்னாங்க என்ன நாங்களும் இல்லையா அப்படின்ட்டு, நான் வந்து சொல்லலாமா அப்படின்னு நினச்சேன், நீங்கள் சொல்கிறீங்க நாங்களும் இல்லையா அப்படின்னு. ஸோ மாமியார் அதெல்லாம் வந்து சொன்னாங்க, மாமியார்கிட்ட வந்து சண்டை போடுறதெல்லாம் மில்க் கெமிக்கல்ஸ் இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சு சூட் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. நம்ம ஊர்லேயும் அப்படி தான் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் பதில் சொல்லணும். இங்கே கெமிக்கல்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஃபுட்டில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு கருவேப்பிலையை கூட நம்ம கிள்ளி தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கள். லக்ஷ்மி பாலசுப்ரமணியன் வாங்க, 5ஆம் வகுப்பு ஆசிரியை, சிங்கார சென்னை. மிச்சவங்களாம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, இவங்க வந்து சிங்கார சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் கோபால், 2 சன்ஸ், ஐடி மேனேஜராக இருக்கீங்க, மான்செஸ்டரில் இருக்கீங்க. 3 குழந்தைகள் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் கோபாலையும் சேர்த்துட்டீங்க, கோபாலையும் சேர்த்து 3 குழந்தைகளாக தான் வச்சுருக்கீங்க நீங்கள். ஹலோ கோபால், ஆரம்பிங்க. கரெக்டு தாங்க, கோபாலும் ஒரு குழந்தை தாங்க. ஹலோ நடுவரை, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். கல்யாணத்தப்ப வந்து குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கல்யாணம் ஆன உடனே வர குழந்தையே அவர் தான். இது நம்ம ஆரம்பிச்சுக்கலாமா இல்லை என்ன பேசுகிறீங்களா? நீங்கள் சொல்றதுக்கே நான் கொடுக்குறீங்க. சரி, எல்லாருக்கும் மாலை வணக்கம். முதல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கவுண்டர் கொடுக்கறதுல ஆரம்பிக்கிறேன். பருவநிலையை பற்றி ஒருத்தர் பேசினாங்க. பருவநிலை வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏங்க வந்து ஃபாலுக்கு வந்துட்டு போறீங்க, போட்டோ எடுக்கிறீங்க, செரி பிளாஸ்டிக் போறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க, அதுக்கப்புறம் ஏன் ஸ்னோல இருந்து ஸ்னோமேன்லாம் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து ரோஜா கூட்டம்ல பாட்டெல்லாம் பாடுறீங்க. எல்லா ரீல்ஸ்லாம் இருக்கு. மரம் இருக்கிறதுனால தான் இங்க இருக்கீங்க. அதெல்லாம் சாபமா நினைச்சா வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும். அதை எதுக்கு வெளியே வந்து கொண்டு வந்து காட்டுறீங்க சிரிச்சுக்கிட்டு? அதுவே தப்பு. ரெண்டாவது, ஸ்டாம்பிங்கை பற்றி ஒருத்தர் பேசினாங்க, போனா பேசினாங்க. ஸ்டாம்பிங் போகிறோம், பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. இங்கிருந்து வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 180 டேஸ்க்கு ஒரு வாட்டின்றீங்க. சரி, இங்க போறீங்க, எக்ஸ்டென்ஷன் ஆகுது, ஸ்டாம்பிங் போறீங்க, பின் ஸ்லிப் கொடுக்குறாங்க. அங்கேயே இருக்க வேண்டியதான சாப்பிடணும்னா யார் சொன்னா உங்களுக்கு வண்டி ஆகணும்ட்டு சொல்லுங்க. அதுக்கு சொல்லுங்க. யாரா கம்பல் பண்றாங்களா? பின்னாடி இருந்து கேட்பாங்க, ஏமா எப்போ அடுத்தது ஸ்டாம்பிங், எப்போ எம்பசில கூப்பிட போறாங்க, பாஸ்போர்ட் வந்துருச்சா, பத்திரமா இருக்கா, எப்போ கிளம்ப போறீங்க, இப்படிதாங்க கேட்கறாங்க. இங்கே இருங்க, பரவாயில்ல, அதான் வந்து கடவுளா பார்த்தவங்களை நிறுத்தி வச்சுட்டாங்க. இங்கே இங்க எந்த அப்பா அம்மா சொல்றாங்க, எங்க மாமனார் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்றது கிடையாது. நீங்க கிளம்புங்க. நாங்க பார்க்காத வாழ்க்கை நீங்க பாருங்க. நாங்க படிக்காத படிப்புதான் தான் நாங்க அடிப்படையில் உட்காந்துட்டு இருக்கோம், நீங்க படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தானே நம்ம மனசுல வச்சிருக்கணும். அடுத்தது இன்னொன்று சொல்றாங்க, சாப்பாடு வந்து காலையில் இட்லி கிடைக்கல, தோசை கிடைக்கலன்ட்டு. எவ்வளோ நாளுங்க நீங்கள் இந்தியாவில் இருந்தால் மட்டும் வந்து டெய்லி இட்லி கிடைக்கும், தோசை கிடைக்கும், காலங்காத்தாலும் போவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். டெய்லி போவீங்களா? அதெல்லாம் சும்மாங்க, இந்தியான்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டிலே டெய்லி 2 நாள் தோசை வந்தால், இங்கே வீட்டில் நாங்கள் சமைக்கிற 2 நாள் தோசை வந்தால், நேற்றுக்கு தோசை, இன்னைக்கு தோசை, நாளைக்குமா தோசை அப்படின்றாங்க. இந்தியாவில் மட்டுமே போவாங்கம்மா, அங்கே இட்லி கிடைக்குமா, பொங்கல் கிடைக்குமா, சப்பாத்தி கிடைக்குமா, அடையாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அதுக்கப்புறம் எல்லாம் பேசினாங்க. இதுக்கு முன்னாடி இருக்காங்க, பெண் பாதுகாப்பை பற்றி யாரா பேசுறீங்களா? பெண்களா உட்காந்துட்டு இருக்கீங்களா அந்த இடத்துல? இப்ப எங்க பெண் பாதுகாப்பு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. வெளியே போனாலே வந்து அந்த பொண்ணு வந்து அதுவா உருப்படியா திரும்பி வருதான்றதே டவுட் தான். அது பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, வேலை வாய்ப்புக்கு வெளியே போனாலும் சரி, ஒண்ணும் கிடையாது. ஏன் ஆட்டோல ஏறி ஒரு பொண்ணு ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பயமா இருக்கா இல்லையா பெத்த தாய்க்கு? சொல்லுங்க பாப்பா, எத்தனை பேர் இந்த பெண்கள் எல்லாருக்கும் இருக்காங்க? ஏன் நம்ம நடுவருக்கே 2 பெண்கள் இருக்காங்க. இந்தியாவில் தனியாக அனுப்பிச்சு பார்க்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் முடியாது, பயம்தான் மிச்சம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஒன்று இருக்கு. மாமியார் நல்லா பார்த்துப்பாங்களா இந்தியாவில் இருந்தா? இங்க மாமியார் இருந்தாலும் அங்க மாமியார் இருந்தாலும், என்னதான் நீங்க வீட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண, டேய் பாட்டி என்னடா கொடுத்தாங்க, அது நல்லா கொடுத்தாங்களா, உனக்கு அது பிடிச்சதா, இப்படிதான் சந்தேக கண்ணோட பாக்குறீங்க. தாத்தா பாட்டி என்ன கொடுத்தாலும் சந்தேக கண்ணோட தானே பாக்குறீங்க. சந்தோஷம் வரலையே, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலையே அதுல. அதுவும் இல்லை.
ஃபைனலா ஒண்ணே ஒன்று சொல்லி கன்க்ளூட் பண்றேன். பாரதி கண்ட புதுமை பெண்ணு சொன்னாங்க. அதனாலதான் வந்து அந்த பாரதியாரே இந்த ஸ்கிட்ல ஒரு பொண்ணா நாங்க போட்டிருக்கோம். அதுல இருந்தே வந்துட்டு எங்களோட இது தெரியுது. எப்பவுமே பாரதினா வந்து ஒரு ஆண் மகனை தான் போடுறாங்க. ஏன் ஆண் மகனா போடணும்? பெண்மையை போடலாம், பெண்ணை போடலாம். அதனாலதான் அந்த பொண்ணு மித்ராவை நாங்க வந்து பாரதியாருக்கு சமமா எடுத்து பேசணும். அந்த பொண்ணு நல்லா பண்ணுச்சு. இன்னொன்னு அந்த காந்தியடிகள் சொன்னது என்னது? நைட்டு 12 மணிக்கு எந்த பொண்ணுனால கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு வெளியே போக முடியுதோ அன்னைக்குதான் சுதந்திரம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல இப்பவும் மத்தியானம் 12 மணிக்கே வந்து அடிச்சுக்கிட்டு போறான். அது வந்து தங்கமா பித்தளையா தெரியாம அடிக்கிறான். அது மட்டும் அடிக்கிறான், உயிர் சேராத கொடுத்துட்டு போறான். இந்த விஷயம் எல்லாம் எப்ப சரிசமமா ஆகுதோ அப்பதாங்க வந்துட்டு எல்லாமே முன்னேறும். அதை நான் வரவும் ஒத்துக்கிறேன். இதுதான் வரம் அப்படின்றது எங்களோட கல்ச்சர். இங்க நாங்க வின் பண்ணிட்டோம், எப்பவும் பண்ணுவோம். நன்றிங்க. அப்பா ஓடிச்சு தள்ளிட்டாங்க. என்னங்க இதுக்கெல்லாம் பதில் வச்சிருக்கீங்களா? யாராவது வந்து செரி பிளாசம் போகாமல் இருக்கீங்களா, இல்லை ஒரு பாலில் வந்து ஃபோட்டோ எடுக்காமல் இருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஸ்டாம்பிங்க்கு போகிறப்ப எத்தனை ரிலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இது நடந்துச்சா அது நடந்துச்சா அப்படின்ட்டு ஒரு டச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் வேலிட் பாயிண்ட்ஸ் தாங்க. எத்தனை அவங்க இங்கே இட்லி தோசை கடைக்கு வந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்தியாவில் வந்து டெய்லி போகிறீங்களா அப்படின்லாம் நல்ல பாயிண்ட் வச்சாங்க. இதுக்கு பதில் சொல்லியே ஆகணுங்க. வாங்க, பூர்ணா பத்ரிநாராயணன் மல்லையப்பள்ளி ஆசிரியை திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் சரவணா நாகராஜன் லில்லல் சரவணன் மான்செஸ்டர்லேருந்து இருக்காங்க. ஹார்ட்ஃபோர்ட் பப்ளிக் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? ஆரம்பிங்க. இங்கே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கு வணக்கம். நடுவர் அவரையே மிரட்டிட்டு போயிருக்கிறாங்க ஒருத்தவங்க. நான் கமெண்டே பண்ணலாங்க அதை பற்றி. இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் சொல்றாங்க நாங்க சந்தோஷமா இருக்கோம், சுதந்திரமா இருக்கோம். என்னங்க சுதந்திரம்? அங்க வந்து பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல இருக்கு அப்படின்றாங்க. இல்லைன்றாங்க. இங்க வந்து சுதந்திரம் இருக்குன்றீங்க. இல்லையே, இங்க நம்ம யாருக்குமே இது இல்லையே, சுதந்திரம் இல்லையே. ஒரு தீபாவளி பண்டிகை எடுத்துக்கோங்க, கெட் டுகெதர்னு கொண்டாடுறோம். நம்மளால சந்தோஷமா கொண்டாட முடியுதா? ஒரு பாட்டை நம்ம அதிகமான வால்யூம் வச்சா என்ன பண்றாங்க?
என்னங்க அப்பார்ட்மெண்ட்டு? அப்பார்ட்மெண்ட்டில் நடந்தா சத்தம் கேட்குது, நின்னா சத்தம் கேட்குது, உட்காந்தா சத்தம் கேட்குது அப்படின்ட்டு அப்பார்ட்மெண்ட்டை பற்றி சொன்னாங்க. நல்ல விஷயந்தான். நம்ம ஊரில் வந்து கருங்கல்லை வச்சு கட்டின வீடு, சிமெண்ட் வச்சு கட்டின வீடு, இங்கே வந்து அந்த வசதி, அந்த கட்டமைப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும். சேஃப்டியை பற்றி நிறையா பேசுனீங்க. நீங்கள் ஃபெஸ்டிவலில் பற்றியும் நிறைய பேசுனீங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நம்ம பொங்கல் வைக்கிறோம், சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம், சூரியனை காணும். இங்கே போகிறது சூரியனுக்கு இந்த ஸ்னோ தான் இருக்குது. கோல்டு வெதரில் நம்ம பட்டாசு கூட வெடிக்க முடியல. என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு காசு மட்டும் போதுமா? நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? காசு மட்டும் போதுமா அப்படின்றதுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்காக வாங்க, அனிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள் 4ஆம் வகுப்பு ஆசிரியை, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் பார்த்திபன், 2 கிட்ஸ் சவுத் வின்சரில் இருக்காங்க. சவுத் வின்சர் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேசுங்க. இந்த அரங்கம் முழுதும் பொங்கி ததும்பி கொண்டிருக்கும் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும், இங்கே ஆல்ரெடி வரமே இந்த டீமுக்கு தான் வந்து சக்ஸஸ் கிடைக்க போகுதுன்னு குழந்தைங்களாம் சந்தோஷமாக இப்போவே குதூகலமாக விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும் போதே எங்கள் டீமுக்கு தான் வந்து வெற்றி கிடைக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல நடுவில் உட்காந்துருக்கோம் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வெளிநாட்டு வாழ்க்கை வந்து சாபமேன்னு சொல்லி ஒரு 6 பேர் வேலை மெனக்கட்டு லைன் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்கள் இங்கே வந்து வெளிநாட்டில் சாபம்னு சொல்லிட்டு இங்கேயே வெளிநாட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கான காரணத்தை நீங்கள் தான் சொல்லணும். ஸ்டாம்பிங் வந்து கிடைக்க மாட்டேங்குது, விசா கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு 10 வருஷம் ஆனாலும் கஷ்டப்பட்டு தொங்கி எப்படியாவது கிரீன் கார்டை வாங்கி ஒரு வீட்டை வாங்கி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இந்தியா காமிச்சு ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதை எதுக்கு சாபமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஐஸ்வர்யா அவங்க வந்து சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் வந்து நீங்கள் கும்புற சத்தம் கேட்குது, அந்த சத்தம் கேட்குது அப்படின்றீங்க. அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டில் ஒரு ஆளுமையாச்சும் இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அதே நம்ம ஊரில் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழறாங்க. கேட்டால் சித்தப்பா இல்லை, பெரியப்பா இல்லை, மாமா இல்லை, மச்சின்ச்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போனா மோகன் அவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து இந்தியாவிலேருந்து நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்து நம்ம கலாச்சாரத்தை வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் இந்தியாவிலேருந்து கொண்டு வரணுன்றாங்க. அப்படி கடல் கடந்து நாங்கள் வாழ்ந்தாலும் கலாச்சாரத்தை விடாமல் வேலைக்கு போனாலும் காலையில் 4 மணிக்கு எழுந்து சாமியை கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து வேலைக்கும் போகிறோம். ஸோ எங்கே கடல் கடந்து வந்தாலும் நாங்கள் எங்கள் கலாச்சாரத்தை மறக்கிறது இல்லை. எங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க மறக்கிறது கிடையாது. அதை வந்து ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நாங்கள் எங்கேயாவது வெளியில் போனோம், சந்தோஷமாக போனோம்னா அத்தையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மாமா கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்றீங்க. நம்ம ஊரில் யாரும் அத்தா மாமா கூட வாழறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலின்னு அவங்கவுங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கேயாச்சும் நமக்கு கூட நண்பர்கள், ஏதாவது ஒரு விஷயம்னா நண்பர்கள் தான் கூடவே வந்து நமக்கு சொந்தங்களாக நிற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். ஸோ வெளிநாட்டில் வந்து நமக்கு முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய 2 விஷயங்களை நான் இப்போ சொல்லிடுறேன். நேரமின்மையால் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். நம்ம வந்து ஸ்பெஷல் நீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி குழந்தைங்களை ரொம்ப நல்லபடியாக வளர்க்குறதுக்கு எல்லா வசதியும் இந்த ஊரில் தான் நிச்சயமாக கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். அவங்க யாரையும் நம்பாமல் தன்னிச்சையாக அவங்களோட வாழ்க்கையை வாழறதுக்கு எல்லா வசதியும் வாய்ப்புகளும் இந்த ஊரில் நிறையவே இருக்குது. அவங்க படித்து அவங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க சாதிக்கிறதுக்கும், அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்காம வாழறதுக்கு, தன்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம சவுத் வின்சர் நகராட்சியிலே வந்து டிரான்சிஷன் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் சொல்லி அவங்க ஸ்கூல் படிப்பை முடிச்சதுக்கப்புறம் கூட அவங்களால எப்படி அவங்க துறைகளில் வந்து கற்றுக்கிட்டு அவங்க தன்னிச்சையாக வாழ முடியுன்றதுக்கு டிரான்சிஷன் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராமே நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா ஒரு பள்ளியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சமத்துவமாக தான் நடத்துவாங்க. இன்க்ளூஷன்ற விதத்தில் அந்த குழந்தைங்களை தனியாக டிஃப்ரெண்ட்டாக அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணாமல் எல்லாரையும் இணைச்சி தான் அவங்க வந்து அந்த குழந்தைங்களையும் ஒரு நாட்டு பிரஜையாக தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. தனியாக அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது கிடையாது. ஸோ அதனால் அந்த குழந்தைங்க தைரியமாகவும் சுதந்திரமாகவும் வாழறதுக்கு இந்த ஊரில்
நிறையவே வசதி வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து நம்ம சம்பாதிக்க தான் வந்திருக்கோம்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ம வந்து நம்மளோட பொருளாதாரத்தையும் ஏற்றிக்கிட்டு நம்ம நாட்டில் நம்ம ஊரில் இருக்கிற நம்ம சொந்தங்கள் கூட பிறந்தவங்க அம்மா அப்பாவையும் நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு இந்த பணம் ஒரு முக்கியமான ஒரு உந்துதல் தான் சொல்லணும். ரமணா படத்தில் வர மாதிரி எவ்வளோ நாளும் பார்த்துக்கோங்கன்னு அந்த ஒரு லைனை சொன்னீங்கன்னா போதும். உங்களோட சொத்துலேருந்து எல்லாத்தையும் உங்களோட ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் நம்மளை வந்து பில்லு கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஆனால் இங்கே இருக்கும்போது நம்ம பெற்றவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்மளால் செலவு பண்ணி அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க முடியுது. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களோட வாழ்க்கை முறை நல்லா இருக்கணும்னா நீங்கள் இங்கே இருக்கிறதுனால தான் அதை செய்ய முடியுது. அது இல்லாமல் நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கத்தை நம்ம இங்கே தான் கொண்டு வர்றோம். சீக்கிரமாக சாப்பிட்டு படுக்கணும், 7 மணிக்கெலாம் சாப்பிடணும். டாக்டர் பால் சொல்கிற மாதிரி கட்டு என்ன சொல்லுதுன்னு டாக்டர் பால் சொல்கிறாரு. அதை மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடற்பயிற்சி பண்ணுறதும் உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த ஸ்விக்கியில் அதில் ஆர்டர் பண்ணி நைட்டு பிரியாணி சாப்பிட்றது அதெல்லாம் இல்லாமல் ஒழுங்காக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணி உடம்பை பார்த்துக்கிறது, உணவு கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறையினருக்கும் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். மில்லட்ஸு எல்லாத்தையுமே நம்ம ஊரில் செய்தோட இங்கே தான் நம்ம நிறைய செஞ்சு பசங்களுக்கு நிறைய விஷயத்தை நம்ம வந்து அடுத்த தலைமுறை ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இது எல்லா வகையிலையும் பார்க்கும்போது பெண்கள் சுதந்திரமும் இல்லாமல் சமத்துவமாக 2 பேரும் சேர்ந்து பகிர்ந்து ஒரே வேலையை செஞ்சுக்கிறாங்க. நீ பெருசு நான் பெருசுன்ற ஒரு ஈகோவும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக சமமாக ஈக்குவலாக எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது வெளிநாட்டு வாழ்க்கை எல்லா விதத்திலும் வரமே என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையாக சொன்னீங்க அனிதா ஸ்ரீனிவாசன் அவர்களே. சொந்த வீடுங்க, இத்தனை பேர் வந்து சொந்த வீடு வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அது இங்கேயே வந்து சொந்த வீடு வாங்குறீங்க அப்படின்ட்டு கூட கேள்வி கேட்குறாங்க. ப்ரைடு, கல்ச்சர் இதெல்லாம் வந்து இங்கே மேம்பாட்டு நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லா இருக்குது அப்படின்றாங்க. குழந்தை வளர்ப்பு திட்டம், குழந்தை வளர்ப்பு வந்து மென்டலி ரிட்டார்ட் குழந்தைங்க, மனநல குறைஞ்ச குழந்தைங்களை கூட இங்கே வந்து எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற இப்போதைய லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அவங்க 2K ஃபேமிலிஸ் அப்படின்ற பேரில் வந்து அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க, அதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் எல்லாமே ஒன்று தானே அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க. கரெக்டு தானேங்க இல்லையா? பதில் சொல்லுங்க. வராங்க கடைசியாக சாபமே என்ற டீமுக்காக உங்களோட அணியிலிருந்து எல்லா ஒட்டுமொத்தமான பாயிண்ட்ஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஜெயஸ்ரீ பத்மநாபன், பார்த்திபன் மன்னிக்கவும், மழலையர் பள்ளி ஆசிரியை செங்கல்பட்டுலேருந்து வராங்க, மோகன் சக்திவேல் ஹஸ்பண்ட், மகிழன் அப்படின்ற ஒரு குழந்தை மான்செஸ்டரில் வசிக்கிறீங்க. ஆரம்பிங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, இவ்வளோ குறை சொல்லிட்டு நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது. என்னென்னா அவங்கெல்லாம் இஷ்டப்பட்டு இங்கே இருக்காங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இங்கே இருக்கோம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த தெய்வங்கள், அவங்களுக்கெல்லாம் இது வரமாக இருக்குது. அவங்க கூட இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு சாபமாக இருந்தாலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா நல்லா படி, வாழ்க்கை நல்லா இருக்கும். நாங்கள் சரி ஓகேன்னு முட்டி நல்லா படிச்சு டாப்பர் ஆகி காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி வேலையிலையும் போய் உட்கார்ந்தாச்சு. அடுத்து கல்யாணம் பண்ண லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னாங்க. சரி ஓகேன்னு நம்பி கல்யாணமும் பண்ணாச்சு. ஆனால் உண்மையை சொல்கிறேங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என் லைஃப் ஒன்றும் பெருசாக ரொம்ப என்ன சொல்கிறது நெகட்டிவாக மாறலை. இட் வாஸ் வெரி பாசிட்டிவ். ஏன்னா அதுக்கப்புறம் என்னோட கெரியர் அஃபெக்ட் ஆகலை, எனக்கு சொந்த பந்தங்கள் எல்லாரோடையும் நான் நல்லா ஜாலியாக தான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு அவங்களுக்கு இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிறது கிடைச்சதோ அவ்வளோதான் போச்சு. ஏன்னா நான் வந்து என் ஹஸ்பண்டோட இருக்கணும்னு நினைப்பேன், என் குழந்தை ஆப்வியஸாக அப்பா அம்மா 2 பேரும் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு 10 வருஷமாக பில்ட் பண்ண கெரியரை அப்படியே விட்டுட்டு இவங்களுக்காக இங்கே வந்தாச்சு. ஏன் நானும் நல்லா படித்தேன், அவங்க அளவுக்கு நானும் ஈக்குவலான வேலையில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு கெரியர் பிரேக் இருக்குது. இந்த கெரியர் பிரேக் பீரியட் எனக்கு வரம் கிடையாது, சாபம் தான். என்ன மாதிரியே நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, அவங்க எல்லாராலையும் இதை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்.
அடுத்து நம்ம ஸ்டாலின் அண்ணா சொன்னாரு 5 மணிக்கு அப்புறமா நம்ம குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம். யாரு டைம் ஸ்பெண்ட் பண்றா? நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் எல்லா ஓடிடியும் நாங்க வந்து இது பண்ணிட்டு அதுல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். வந்த உடனே வைஃபுக்கு கார் லைசன்ஸ் எப்படியாவது எடுத்துறது, பையன் அங்க கூட்டு போ இங்க கூட்டு போ அப்படின்ட்டு நம்ம மொபைல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க எங்க குவாலிட்டி டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து வெதர் கண்டிஷன்ஸ், பருவநிலை, இதனால நம்மளுக்கு கூட பெரிய பாதிப்பு இல்லைங்க, நம்ம அப்படியே ஏதோ ஓட்டிடுறோம். ஆனா வீட்டுல தனியா வளர்ற குழந்தைகள் இதனால பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு கம்பெனி இல்ல விளையாடுறதுக்கு, சம்மர்ல வெளில வந்து விளையாடிடுறாங்க. விண்டர்ல நீங்க எத்தனை பிளே டேட் அரேஞ்ச் பண்ணுவீங்க? இதுக்காகவே நம்ம சிலரோட நட்பா பழக வேண்டியது இருக்கு. ஆனா அந்த நட்புல 1008 பிரச்சனையும் வரும். எல்லாத்தையும் குழந்தைக்காக சகிச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்து இவங்க சொன்னாங்க சொந்த பந்தங்களோட என்ன ஊர்ல பேசிட்டு இருக்கோமா? இங்க நான் கேட்கிறேன், கணவன் மனைவியே நீங்க பேசிக்கிறீங்களா? இல்ல, என்னமோ அடுத்தடுத்து அதே மூஞ்சியே பார்த்துட்டு சலிப்பு தான் வருது இந்த வாழ்க்கையில. அடுத்து இங்க யாரும் வந்து ஊர்ல எல்லாம் வந்து காசு கடன் கேட்பாங்க, கொஞ்சம் பேசினா. இங்க என்ன கிரெடிட் பேலன்ஸ் கேட்பாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அடுத்து உமன் சேஃப்டி பத்தி பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் சன் டிவி மட்டும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் சன் நியூஸ் மட்டும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருக்க அமெரிக்கன் நியூஸ் சேனலையும் பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. இங்க விமன் சேஃப்டி மட்டும் இல்ல, உயிருக்கே சேஃப்டி இல்லைங்க. எல்லாம் ஏதோ ஒரு பொருளை வச்சுதான் சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்க இருக்க படிப்பை பத்தி பேசினாங்க, பெஸ்ட் பெஸ்ட்னு. அப்புறம் எதுக்கு குமாரு RSM எக்ஸ்ட்ரா கிளாஸ் அனுப்புறீங்க? ஸ்கூல்லயே படிச்சுக்கணும், விட வேண்டியதுதானே. மொத்தத்துல நம்ம வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்க முடியாம 4 செவத்துக்குள்ள பிரைவசின்னு நாமே ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு தனிமை வாழ்க்கைக்கு உள்ளாகி, அந்த தனிமை வாழ்க்கைக்கு ஒரு மருந்தா நம்மளா வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள நுழைஞ்சு இதனால ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அது இதுன்னு வந்து இதுக்கு ஈஸியா நம்மளால வந்து மருத்துவமும் பார்க்க முடியாது. நம்ம ஊர்ல சுலபமா கிடைக்கக்கூடிய உணவு வகைகளையும் மருத்துவத்தையும் விட்டு இங்க வந்து சுற்றுலா தலங்கள் அப்படி இப்படின்னு நம்ம போறோங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒன்று இடத்துக்கு போவோம், நயாகரா, அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு டிரைவிங் ஈஸி, அவ்வளவுதான். அதுக்கும் நீங்க குற்றாலத்தை பாருங்கன்னு இவங்க பதில் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு போய் நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி ரீல்ஸ் எடுத்து நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அங்க நம்ம உறவுகளை விட்டுட்டு ஒருத்தரும் மிஸ் பண்ணும் போது நமக்கு இந்த வாழ்க்கை நரகமாவும் சாபமாவும் தான் இருக்கே தவிர எக்காரணத்து கொண்டும் இது வரவும் இல்லை அப்படின்னு சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. நன்றி ஜெயஸ்ரீ. எல்லாருமே அருமையாக பேசினாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ், எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ். இந்த பக்கமாக இருக்கட்டும், இந்த பக்கமாக இருக்கட்டும், சாபமாக இருக்கட்டும், வரமாக இருக்கட்டும், உங்களோட நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம என்ன கடைபிடிக்கிறோமோ அதை வந்து ரியாலிட்டி அதை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஏற்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கோம். நம்ம என்ன நம்ம வேலைன்னு வரும், ஆனால் ஒரு இன்விசிபிள் ட்ராப்பில் நம்ம வந்து மூழ்கிக்கிறோம். அந்த ட்ராப்பை வந்து நம்மளே வந்து அப்படியே வழி நடத்தி போயிட்டுருக்கு. இதோ அடுத்த வருஷம் ஊருக்கு போயிடலாம், இதோ அடுத்த வருஷம் ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு ட்ராப். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம்? இங்கே இந்த வெளிநாடு அப்படின்ட்டு லட்சக்கணக்கான பேரோட கனவு வந்து ஏன் வந்து வெளிநாட்டில் இருக்குது? நம்ம சில்னஸை பற்றி பேசுகிறோம், இல்லைன்னு சொல்லலை. சில்னஸ் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸில், ஒரு சில மாநிலத்தில் தான் நம்ம இந்த வெதர் வந்து நம்ம பாதிக்கப்படுது. ஒரு மாடரேட் கிளைமேட், ஒரு அந்த சைடு நம்ம சவுத் போனால், இல்லை வந்து ரொம்ப சவுத் போனால் ரொம்ப அந்த வெயிலையும் தாங்க முடியாது. அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஏன் மக்கள் வராங்க அப்படின்ற கேள்வி நீங்களும் வச்சிங்க. ஏன் மக்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இன்னமும் வந்து நம்ம விசா கிடைக்காம, நம்ம படித்த படிப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம நிறைய மக்கள் நம்ம காத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த வருஷம் என்ன லாட்டரியில் கிடைக்குமா, அடுத்த வருஷம் லாட்டரியில் கிடைக்குமா, என் குழந்தை வந்து நான் யூஎஸில் போய் படிக்க என்னால் வைக்க முடியுமா? ஏன் அதோட எக்ஸ்போஷர், இங்கே இருக்கிற
சுதந்திரம், நீங்கள் அருமையாக சொன்னீங்க. சுதந்திரம் இங்கே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம், நம்ம வாழ்கிறோம், நம்மளோட ராஜ்யம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே தரப்பில் நீங்களும் சொல்கிறீங்க, நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோம், போர் அடிக்குது, நம்ம முகத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த தனிமையில் வந்து உங்களுக்கு உண்டான அந்த அந்யோன்யம் வந்து கூடுதா இல்லையா கூட அந்யோன்யம் வந்து நம்ம ஊரில் இருக்கும் போது நம்ம சுற்றி இருக்கோம். நம்ம அந்த ஒர்க் கல்ச்சரையே வந்து ஒர்க் கல்ச்சரே நம்மளோட அந்யோன்யத்தை பாதிக்குது. அது இங்கே இருக்கிற ஒர்க் கல்ச்சர் வந்து நமக்கு அது சாதகமாக தான் இருக்குது. 9 to 5 எனக்கு புரியுது, நீங்கள் 9 to 5 சொல்லுவீங்க. ஆனால் எல்லாருமே 9 to 5 5 மணிக்கு லேப்டாப் போடுறாங்களா? இல்லையே, நைட் ஷிஃப்ட் ஏதாவது நியூஸ் வருது, ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் புரியுது. ஆனால் இதையும் தாண்டி நம்ம இந்த வரம் சாபம் அப்படின்னா என்ன? வரம்ன்றது எல்லாமே நம்ம யோசிக்கிறதுல தான் இருக்குது. நம்ம எதை யோசிக்கிறோம்? இது நமக்கு பிடிச்சதா இருக்கா, பிடிக்காம இருக்கா? ஒரு விஷயத்தை வந்து நமக்கு பிடிச்சதுன்னா அதை பற்றி நம்ம நல்ல விஷயங்கள் நிறையா பேசுவோம். ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிக்கலன்னா அதில் வந்து நல்ல விஷயங்கள் பேசுகிறதுக்கே நமக்கு வந்து வராது, நமக்கு வார்த்தையே வராது. ஏன்னா அது வந்து நமக்கு பிடிச்சதாக இல்லை. ஆனால் அதை நம்ம பிடிச்சதாக மாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி செஞ்சுருக்கோம், இல்லை என்ன முயற்சி செய்யணும் அப்படின்ற ஒரு தொழில்நுட்ப பார்வை, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு திங்க் பண்ணால் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு விஷயம் ஒருத்தவர்களுக்கு நம்மளை வந்து பிடிக்கல, அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா நம்ம ஒதுங்கிடுறோமா, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோமா? ஒரு அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அவங்களுக்கு பிடிக்கும், நம்மளை பிடிக்கும். அந்த கான்செப்டை யோசித்து பார்க்கும்போது ஒரு சாபமாகவே இருந்தாலும் அது நம்ம கையில் தான் இருக்குது, அதை வரமாக மாற்றுறதுக்கு. நம்ம ரெண்டுமே வந்து ஒரு இரு பிணைப்பு. இந்த வெளிநாடையே எடுத்து நான் அதுக்கு திருப்பி வரேன். வெளிநாடை எடுத்துக்கிட்டால் ஒரு மாசு இல்லாம, அதாவது பொல்யூஷன் இங்கே வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. நம்ம டேப்பை திறந்து அது தண்ணியை நம்ம குடிக்கிறோம். நம்ம ஊரில் வந்து அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுற ஒரு அந்த என்னதான் வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம இங்கேயும் பாட்டிலில் தான் குடிக்கிறாங்க, இருந்தாலும் அந்த டேப் வாட்டர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அந்த தடையெல்லாம் மின்சாரம், சுதந்திரமான தண்ணீர், ஒரு அஃபோர்டபுள் ஆடம்பர வாழ்க்கை. அதாவது நம்ம ஊரில் வந்து கார் வந்து ரொம்ப லக்ஸரி தான் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காரை வந்து ரோட்டில் ஓட்டுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்கும். இங்கே வந்து அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து அது சின்ன விஷயங்கள் ஒரு என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா? அதெல்லாம் நீங்களே உங்களுக்கு தெரியாமல் ஒரு சாபத்தை வரமாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. அதுதான் வந்து நீங்களே உங்கள் மனதளவில் வந்து ஓகே நம்ம இங்கே வந்து நம்ம இதில் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம், இதில் சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பட்சத்தில் உங்கள் கையில் தான் இருக்குது அந்த சாபமா வரமா அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிற தன்மை உங்கள் கையில் இருக்குது. உங்கள் கையிலேயே நீங்களே வந்து அந்த வரத்தை வந்து சாபத்தை வந்து வரமாக்குற ஒரு சக்தி உங்கள் கையில் இருந்ததுன்னா அது சாபத்தை வரமாக்குறீங்களா இல்லையா அப்படின்ற பேரில் நல்ல விவாதம் பண்ணீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிங்க. உங்கள் விவாதத்தின் பேரில் இருதரப்பினர் வாதத்தையும் எடுத்து பார்க்கும்போது வெளிநாட்டு வாழ்க்கை வரமாக மாற்றக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கிறதுனால வெளிநாட்டு வாழ்க்கை வரமே என்று வாழ்க்கைத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, பேசினவங்க எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இத்துடன் பட்டிமன்றத்தை விட்டுவிடுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒருமுறை பலத்த